கதை நேரம். ஓசூர் தாத்தா கதைகள். ஓசூர் தாத்தா பிரசன்ஸ். ஒரு பெரிய தீவு. அந்த தீவுக்கு நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. ஏகப்பட்ட பேர். ஒவ்வொரு வெக்கேஷன் லீவுக்கும் நிறைய பேர் வருவாங்க. அந்த தீவில் இறங்கி அங்கங்கே ரூம்ஸ்லாம் புக் பண்ணி வச்சுருப்பாங்க. ரூம்ஸ்லாம் தங்கிட்டாங்கனாக்கா அந்த ரூம்ஸில் இருக்கவங்கள போட்டெல்லாம் வச்சுருவாங்க. அந்த படகுலேயே அவங்க எல்லாரையும் அந்த தீவை ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. இந்த பக்கத்தில் அந்த பக்கம், அந்த பக்கத்தில் இந்த பக்கம்னு சொல்லிட்டு, கிழக்கில் இந்த மேற்கு வடக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி காமிப்பாங்க போட்லேயே. போட்டுல சுற்றி காமிச்சு கொஞ்சம் தீவுனத்துக்கு பெரிய தீவு. அது உள்ளுக்குள்ள அடர்ந்த நிறைய காடு, மரங்கள், கொடி இடி எல்லாம் இருக்கு. நிறைய ஜந்துக்கள், நிறைய விஷ ஜந்துக்கள் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக உஷாராக போனோம். அதுக்கெல்லாம் அந்த தீவுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள கூட்டம் போட்டுக்கின்னு இந்த மாதிரி கைடு மாதிரி. நம்மளால தனியாரெலாம் போக முடியாது, வழி தெரியாது ஒரு பக்கம். ரெண்டாவது நிறைய ஜந்துக்கள்லாம் குட்டி குட்டி பாய்சனான ஒரு ஸ்னேக்கு, நண்டு, தேள், அந்த மாதிரி நிறைய ஜந்துக்கள் இருக்கு. இதெல்லாம் மீறி நம்ம நிறைய விஷ பூச்சிகள் எல்லாம் நிறைய இருக்கும். நமக்கு என்னென்ன தெரியாது. அந்த கைடன்ஸோட போனாக்க அவங்களெல்லாம் தெரியும் எப்படி போனோம். அது அட்டாக் பண்ணால் கூட இவங்க பதிலுக்கு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்க கிட்டலாம் இருக்கு. அந்த மாதிரி தீவுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க. அந்த சுற்றுலா பயணிகள்லாம் என்ன விசேஷம்னாக்கா, அந்த தீவுல பயங்கரமான நண்டுங்க இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய நண்டுங்க, ஜெயிண்ட் நண்டுன்னு பேரு. பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். அதோட கொடுக்கெல்லாம் பார்த்தா அப்படியே நம்மளுக்கு ஆளுங்களை பிடிச்சதுன்னா அப்படி விடாது, அப்படியே கவிடும் ஃபுல்லா. அந்த நண்டுகளுடைய கொடுக்கு எல்லாம் இருக்குல்ல, அப்படி கவினாலே அந்த நகை சத்தம் அப்படி சேர்த்து நம்மளை பிடிச்சிக்கும். அவளை பார்க்கறதுக்கு பயமா இருக்கும். அந்த மாதிரி நண்டுங்கள்லாம் அந்த நிறைய இருக்கும். அந்த நண்டுங்களை பிடிச்சி திங்கிறதுக்கு நிறைய கழுகுலாம் அந்த ஊர்ல வரும். அந்த மாதிரி டைம்ல சுற்றுலாங்கெல்லாம் எப்பப்போ வராங்களோ அந்த மாதிரி டயத்துலாம் அந்த மாதிரி கழுகுகள்லாம், அது கழுகு மட்டும்தான் அது தைரியமா பிடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கு. மனுஷன்லாம் கூட பிடிக்கிறதுக்கு போவாங்க. நிறைய பேர் நண்டு கறி சாப்பிடலாம் சொல்லிட்டு அந்த காட்டில் இருக்கிறவங்களாம் பிடிப்பாங்க. அதை பிடிக்கணும் டெக்னிக்காக பிடிப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பொந்துல கையை விட்டு அப்படியே அதுக்கு ஒரு தனியாக ஒரு குச்சி மாதிரி குத்தி அதை எடுத்து அந்த 2 கொடுக்குங்களை சேர்த்து கட்டி தூக்கி ஒரு இதில் போட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு இதில் பிடிப்பாங்க பெரிய நண்டு. அவங்க மறந்து போய் காலை கீழே மறந்து வச்சிட்டா கூட அப்படியே கவியில காலை அப்படியே ரத்தம் பயங்கர பீர்ச்சி நடிக்கும். அந்த அளவுக்கு போட்டு அமைக்கிற காலை. அதான் பயந்ததுல போனோம். அப்படியே அந்த டூரிஸ்டுங்களாம் ஜாலியாக அடியே போகும்போது விதவிதமான விஷத்தன்மை உள்ள பூச்சிகள்லாம் பார்த்துன்னு போவாங்க. அந்த காட்டில் இருக்கிற அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவாங்க. இந்த மாதிரி பூச்சி இந்த சீசனுக்கு வரும். இவங்களாம் ஆளையே தனியாக போனால் மொத்தமாக பூச்சி ஒன்றா நம்மளை மூடிட்டு நம்மளே சாப்பிட்ருவோம். அவ்வளோ பாய்சனு, ரொம்ப கேர்ஃபுல்லாக வரும்னு சொல்லிட்டு அவன் கையில் நிறைய மெடிசன்ஸ்லாம் வச்சுருப்பான். இந்த கூட இந்த கைடு ஸ்ப்ரே மாதிரி வச்சுருப்பான். அவங்கள கூட்டம் போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்ப்ரேங்களை முன்கூட்டி என்ன பண்ணுவான், கொஞ்சம் பிஸ்கு அடிச்சு விடுவான். அந்த ஸ்மெல்லாம் தெரிஞ்சுன்னா அந்த பூச்சிங்கெல்லாம் தூரம் ஓடி போயிடும். அதனால இவங்களை நடத்தணும் பக்கத்துலேயும் அடிக்க மாட்டான். இவங்களுக்கும் டேஞ்சர் சொல்லிட்டு இவன் அட்வான்ஸாக போயிட்டு எல்லாருக்கும் தூரம் கொடுத்துருவான். மூக்கில் மூடுறதுக்கு உண்டான கிளாத்லாம் கொடுத்துருவான். எல்லாம் மூக்கெல்லாம் மூடிட்டு தான் அந்த காட்டுக்குள்ளே போனோம். அப்போ இவன் ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு போயிடுவாங்க முன்கூட்டியே. அடித்தாலும் இந்த ஸ்ப்ரேக்கு நிறைய ஜந்துக்கள்லாம் பயந்துல ஓடி போடும். இவங்க அப்படியே நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றி அப்படியே அந்த காட்டை சுற்றிட்டே இருப்பாங்க. நல்லா பொழுது போகும். அடர்த்தியான காடு, இருட்டாக இருக்கும், திடீர் வெளிச்சம் வரும். ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அங்கங்கே நிறைய பேர் டென்ட் அடிச்சு அப்படி கூடாத மாதிரி கட்டி அது உள்ளுக்குள்ளெல்லாம் நிறைய பேரும் இருப்பாங்க. போகிற வழியெல்லாம் அவங்களாம் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு அந்த காட்டில் தங்கியிருப்பாங்க. நிறைய விதமான பூச்சிங்கெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு பூச்சி என்ன தன்மையானது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி பண்ணுற ஒரு டீம் இருக்கும். அந்த டீமுங்கெல்லாம் அங்கங்கே டென்ட் அடிச்சு அந்த காட்டில் அப்படியே தங்கியிருப்பாங்க. இது இல்லாதவங்க அந்த தீவினுடைய ஒரு கார்னருக்கு வருவாங்க. அங்கே ஃபுல்லாக தண்ணி அலை அடிக்கும். கடல் தானே, கடலுக்கு நடுவு தான் தீவு. நிறைய அலை அடிக்கும். அப்போ ஜாலியாக அந்த மண்ணில் நின்றுட்டே இருப்பாங்க. நின்றுட்டே இருக்கும்போது புஷ்னு பார்த்தா அப்படியே நண்டுங்க, பெரிய பெரிய நண்டுங்க புஷ்னு வரும். இவங்கெல்லாம் அப்படியே பயந்துருவாங்க. பெரிய பெரிய நண்டு வந்தோடனே, அச்சோ என்னடா இவ்வளவு நண்டு
பார்த்தோன்னா அவங்களுக்கு பயமா இருக்கும். அப்போ அந்த கைடை கூப்பிட்டு சொல்லுவாங்க, எல்லாங்க இவ்வளோ பெரிய நண்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு ஸ்டிக் வச்சிருப்பான். அந்த ஸ்டிக்லேயே அவன் என்ன பண்ணுவான், அந்த நண்டுகளை அப்படியே டப்புன்னு பிடிச்சி ஒரு கூடை வச்சிருப்பான். அந்த கூடையில அதுங்களை கட்டி 2 கொடிக்கும் சேர்த்து ஒரு கையில கட்டி அவன் அந்த கூடையில போட்டுருவான். அந்த மாதிரி பிடிச்சி போட்டுட்டே இருப்பான். அப்படியே சரி இப்படி இந்த தீவு அப்படியே சுத்திட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நிறைய கழுகுகள் வந்து அந்த மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கும். அந்த காட்டு இல்லையா, அந்த மரத்து மேல நிறைய கழுகு ஒரு இடத்துல, எல்லாம் இந்த இடத்துல இவ்வளோ கழுகு இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. பார்க்கும்போதுதான் தெரியும் நிறைய நண்டுங்க அந்த இடத்துல இருக்கும். இந்த நண்டுங்களை திங்கத்தீங்கன்னா இந்த பருந்துலாம் அப்படியே மரத்துல உட்காந்துக்குமா, என்ன பண்ணி சட்டானா புஷ்குன்னு கீழே வந்து அப்படியே ஒரு நண்டா பிடிச்சின்னு போயிடும். இப்படியே ஒரு கழுகும் புஷ்ஷுன்னு அப்படியே கீழே அப்படியே சரன்னு இறங்கும். அந்த நண்டுக்கு தெரியாத மாதிரி எல்லாம் புஷ்கு ஓடி பந்துல போந்துன்றாரு. சடனா இது பண்ணலாம்னாக்கா மெதுவாக நம்ம நடந்து போனா புஷ்கு பயந்து உள்ள போய் போந்துட்டோம். அதனால அந்த பறந்தெல்லாம் மேல உக்காந்து இருக்குமா, அப்ப மேலேருந்து பார்க்கும் நிறைய நண்டுங்க கீழே ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும்போது அப்படியே சடன் அப்படியே கீழே சட்டுன்னு இறங்கும். அப்படியே ஒரு கவிட்டு போயிடும். ஒரு நண்டு ஒரு நண்டு பெரிய நண்டு அப்படியே அதில் கவி கொத்தி எடுத்துட்டு மரத்து மேலே வச்சு அதை கொத்தி அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த ஓரங்கள்லாம் அப்படி கீழே அங்கே நிறைய போட்டு வச்சிருக்கோம். அந்த கழுகுகளுக்கு இந்த நண்டு தான் ரொம்ப பிரியம். அதனால ஒவ்வொரு சீசனும் போது அந்த கழுகுகள்லாம் எங்கேருந்து வரும்னு தெரியாதான், அவ்வளோ கழுகுகள் வந்து அந்த ஊர்ல செட்டில் ஆகிக்கும். அந்த நண்டுங்கள்லாம் அப்படியே பிடிச்சி எல்லாம் திட்டு போடுங்க. அதுங்க அந்த ஊர்ல வந்து அந்த கழுகெல்லாம் அந்த நண்டை தின்னலனாக்கா அந்த வர டூரிஸ்டுங்கெல்லாம் ரொம்ப ஆபத்து. ஆனால் அதுக்கு மேலே காட்டு உள்ளுக்குள்ள வந்துடும். அப்புறம் யாருமே நடமாட்டம் இல்லைன்னு உடனே காட்டு உள்ளெல்லாம் வந்துச்சுனாக்கா தெரியாத இந்த டூரிஸ்டுங்கெல்லாம் வந்தோன்னா அதில் கடிச்சதுன்னா அது வந்து மெடிசனே கிடையாது. அதனால வந்து எல்லாம் பயந்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கழுகுங்கெல்லாம் நிறைய வரதுனால பாதி நண்டுங்களாம் அதுங்களாம் சாப்பிட்டுட்டே போயிடும். மீனுக்கு நண்டுக்கும் பயம் இருக்கும். அப்படி எல்லா டூரிஸ்டும் வந்து விதவிதமான நண்டுங்க கலவை அப்படி ரெட்டிஷா ஒரு நண்டு இருக்கும். இருக்குதுலே டேஞ்சரஸ் நண்டு அதுதானா. அந்த நண்டு பார்த்தாலும் நிறைய பேருக்கு பயமாவே இருக்கும், பெருசாகவும் இருக்கும். யாராவது கிட்ட போனா அப்படி கடிக்கிற மாதிரி ஓடி வரும். அந்த மாதிரி ஆன நண்டு. இந்த நண்டுகள்லாம் பிடிக்கிறது தான் அந்த கழுகு புஷ்ன்னு வந்து டபக்கு அடிச்சு தூக்கின்னு போடும். எப்படியே தூக்கின்னு போடும். அந்த காட்டில் இருக்கிற அந்த கைடும் இவங்களுக்கு எல்லா விதமான பூச்சிங்களை பத்தியும் விவரமா எல்லாருக்கும் சொல்லிட்டே வருவோம். இந்த பூச்சி இந்த மாதிரி ஆளுங்க தனியா போனா எங்க கூட்டமா வந்து அப்படியே நம்மள வந்து கவிடுச்சுன்னா பாய்சன் ஆயிடும். அப்படியே நம்மள எல்லாம் ஒரே கடிச்சு சாப்பிட்றோம். வித்தின் 2 days நம்மள மொத்தமா சாப்பிட்டு போயிடுங்க. அந்த மாதிரியான நிறைய பூச்சிலாம் இருக்கு. அப்படியே ஒவ்வொரு பூச்சியா காமிச்சுட்டு பிஸ்கு அவன் கையில் இருக்கிற ஸ்ப்ரே எடுத்து ஒரு அடி அடிப்பான். அதெல்லாம் பிஸ்குனை பறந்து ஓடி போயிடும். இந்த மாதிரி அப்படியே எல்லாம் காட்டியும் அந்த கைடு சுற்றி ஒவ்வொரு பூச்சிங்களை பற்றி கிளீனாக ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பான். நிறைய ஸ்னேக்ஸ்லாம் வரும். அந்த ஸ்னேக்கெல்லாம் பார்த்து நீ பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய குச்சி வச்சுவான். அந்த குச்சியில அந்த ஸ்னேக்ஸுங்களை அப்படியே மடக்கி பிடிச்சி ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும். அந்த பாட்டிலில் போட்டுருவான். பாட்டிலில் போட்டு வச்சுட்டு எங்க ஃபாரஸ்ட் ரொம்ப தூரத்து அந்த காடு இல்லாத டூரிஸ்டுங்களாம் வராத காடு இருக்கும். அந்த மாதிரி காட்டுங்களை கொண்டு அதை விட்டுடுவான். அந்த மாதிரி ஒரு 3 days அவங்கெல்லாம் அந்த தீவுலேயே தங்கி எல்லாத்தையும் ஜாலியாக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி அந்த படகுலேயே அவங்க அந்த மெயின் இடத்துக்கு வந்துடுவாங்க. மெயின் இடத்துக்கு வந்தவொடனே அவங்க அங்கேருந்து அவங்க ஃப்ளைட்டை பிடிச்சி அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க போயிடுவாங்க ஊருக்கு. அவ்வளோதான்.